நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரகுராம் இருக்கார்ல, ரகுராம் வந்து தனத்துக்காக பயங்கரமான ஒரு சம்பவம் ஒண்ணு பண்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சிந்து கோச் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தனத்த வந்து விளையாடுறதுக்கு வந்து அந்த பேட்மிண்டன் கிரவுண்டுக்கு வந்து கூட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம புவனேஸ்வரியோட சதி திட்டத்தால வந்து அவங்களுக்கு வந்து சரியா வந்து கிரவுண்டே கிடைக்க மாட்டேங்குது. ஏமாற்றத்தோட தான் வீட்டுக்கு வர்ற மாரி காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே ரகுராம் வந்து நம்ம தனத்துக்கிட்ட கேட்குறாங்க, "என்னம்மா ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணியாச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்லப்பா, எங்களுக்கு வந்து கிரவுண்டே இல்லப்பா. கிரவுண்ட் இருந்தா தானே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. கிரவுண்ட் இல்ல. என்ன பண்ணுறதுனே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? வெளியில கிரவுண்ட் கிடைக்கலையோ?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இருக்குப்பா. ஆனா எங்களுக்கு தான் தரமாட்டேங்கிறாங்க. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி பார்த்துக்கலாம்மா. நீ எந்த பிரச்சனை வந்தாலும் பரவால்ல. நீ வந்து விளாண்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோட இருக்கையில." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமாப்பா, நான் விளையாண்டு வின் பண்ணுறது உங்களோட ஆசை. உங்களோட ஆசைய நிறைவேத்தாம நான் இருப்பேனா? கண்டிப்பா வந்து நான் கண்டிப்பா விளையாண்டு ஜெயிப்பேன்ப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. கிரவுண்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்றாங்க. சிந்து மேடம்கிட்டயும் சொல்றாங்க, "மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கிரவுண்டுக்கு ரெடி பண்ணி குடுக்குறது என்னோட பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்து ட்ரெய்னிங் குடுத்தா மட்டும் போதும்." அப்படிங்கிற மாரி அவங்ககிட்ட சொன்னோனே, "ஓகே சார், நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ஒரு பக்கம் உட்காந்து அவங்க கட்டில்லே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து ஜானகியும் ரகுராமையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு கிரவுண்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரே. இப்ப நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு வந்து 2 பேருமே படுத்து தூங்கிடுறாங்க. திடீர்னு பார்த்தா நைட் ஒரு மிட் நைட்ல வந்து நம்ம ஜானகிக்கு தூக்கம் வந்து வரல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்காங்க. பார்த்தா ரகுராம வந்து ஆள காணோம். என்ன இவரு ஆள காணோம். ஆல்ரெடி வந்து தனத்துக்காக கிரவுண்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போய் இருந்தாரு. இப்போ ஆள வேற காணுமே. எங்க போனாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடுல எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்காங்க. ஆள் வந்து வீட்டுக்குள்ள எங்கேயுமே இல்ல. எங்க போனாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவ ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா வெளியில வந்து அங்கனக்குள்ள கம்பிய வச்சு குழியெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம ராத்திரி நேரத்தில குழி தோண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவரு வந்து குழியெல்லாம் தோண்டிக்கிட்டு அந்த சைடு வந்து நெட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அத பார்த்தோனமே ஜானகிக்கு வந்து புரிஞ்சு போச்சு. ஓ! தனத்துக்காக வந்து கிரவுண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க கண்ணுக்கு வந்து வந்துட்டு போகுது. இதுக்கு முன்னாடி வந்து ரகுராமும் அந்த தனமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது வந்து நான் சாதிச்சு காட்டுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து ரகுராம் கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அது வந்து ஜானகியோட கண்ணுக்கு வந்துட்டு போகுது. தன் மகளோட ஆசைய நிறைவேத்துறதுக்காக அவரே களத்துல இறங்கி வேலை பார்க்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சரி களைப்பாயிருப்பாரு. ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் தூங்கிட்டாங்க. நம்மளே போய் ஒரு டீ போட்டு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, போய் கிச்சன்ல வந்து டீ போட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்தவுடனே இந்தாங்க குடிங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. உன்கிட்ட யார் டீ கேட்டா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு டீ கூட நான் போட்டு தந்தா குடிக்க மாட்டீங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கீங்க. பாருங்க எவ்வளோ களைப்பா இருக்கீங்க. அது உங்க முகத்திலே தெரியுது. டீயாவது வாங்கி குடிங்க. நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். என் மேல உங்களுக்கு கோவம் இருந்துட்டு போட்டும். அதுக்காக வந்து டீ எல்லாம் குடிக்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. இந்தாங்க குடிங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா வந்து வாங்கி அப்படியே டீ குடிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து ரகுராம் வந்து டீ குடிச்சு முடிச்சுட்டு அந்த பார்டர்லாம் போடுவாங்கல்ல, கோலப்பொடிய வச்சுட்டு அவுட்டர் பார்டர்லாம் போட்டு விட்றாங்க. போட்டு முடிச்சுட்டு கிரவுண்டே ரெடி பண்ணிட்டாரு. நைட்டோட நைட்டா உட்காந்து. அதுக்கடுத்து அந்த இடத்துல நின்னு பெருமிதமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தன்னோட தன்னோட பொண்ண பத்தி, இவ எப்படியாவது விளாண்டு கண்டிப்பா ஜெயிச்சுருவா. எனக்காக வந்து இந்த ஊருக்கு பெருமை தேடி தரப்போறதே என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. பின்னாடி நம்ம ஜானகியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா வந்து தான் மகளுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனம் எப்படியாவது விளையாண்டு ஜெயிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மாயா வந்து எந்திரிச்சு வராங்க. கிரவுண்டுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கதவ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வெளியில வந்து பெரிய கிரவுண்ட் இருக்கு. அத பார்த்தோனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. விறுவிறுன்னு பெரியம்மா பெரியம்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. "சொல்லுமாயா என்னாச்சு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும் அவங்க வந்து சொல்றாங்க, "வெளியில போய் பார்த்தேன். பெரிய கிரவுண்ட் இருக்கு. யார் ரெடி பண்றதுன்னே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதுவா? அது எனக்கு தெரியும். எனக்கு நைட்டே தெரியும் கிரவுண்ட் ரெடி ஆனது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது நைட்டே தெரியுமா? ஏன் பெரியம்மா ஆள வச்சு நைட்டு முழுக்க ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "நான் எல்லாம் ரெடி பண்ணல. உங்க பெரியப்பா தான் ரெடி பண்ணாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பெரியப்பா தான் ஆள கூட்டு வந்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கேட்குறாங்க. "ஏய் ஆள யாரையுமே கூப்பிடல. அவரே தனியா வந்து
ஒரு கிரவுண்டே ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பெரியப்பா மட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், நானே நைட்டு எந்திரிச்சு பார்த்து ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, பெரியப்பாவுக்கு வந்து நம்ம தனத்துக்கு மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் அவரே வந்து களத்தில் இறங்கி இப்படி வேலை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சந்தோஷப்படுறாங்க. பெரியம்மா பெரியம்மா இதை உடனே வந்து நம்ம தனத்துக்கிட்ட போய் சொல்லணும், அவள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான் தெரியுமா, நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மாயா வந்து தனத்தை பார்க்கறதுக்காக ஓடி போகிறாங்க. தனம் வந்து ஒரே ஃபீலிங்காக இருக்காங்க. என்னடா நமக்கு கோச்சு கிடச்சிட்டாங்க, ஆனால் கிரவுண்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் தனம், உடனே வெளியில் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. என்னது சர்ப்ரைஸா? போமாயா, நானே வந்து கிரவுண்டு இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கேன், நீ வேறு வந்து சர்ப்ரைஸ் சொல்லிகிட்டு இருக்க, இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? கிரவுண்டு தானே, அதைத்தான் நான் ரெடி பண்ணியாச்சு, நீ உடனே என் கூட வா, உனக்கு கிரவுண்டை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, என் கூட கிளம்பி வா, உன் கண்ணில் இப்போ நான் கிரவுண்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கூட்டு வராங்க. வெளியில் கூட்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தா வீட்டுக்கு வெளியிலேயே முத்தத்துலேயே கிரவுண்ட் இருக்குது. அதை பார்த்தோன்னே தனத்துக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிடுது. அக்கா ரொம்ப நன்றிக்கா, எனக்காக வந்து கிரவுண்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், இந்த நன்றியை என்கிட்ட சொல்லாத, உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லு, ஏன்னா அவர் தான் ரெடி பண்ணியிருக்காரு, பெரியப்பா தான் நைட்டு முழுக்க தனியாக உட்காந்து இந்த கிரவுண்டெல்லாம் ரெடி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அப்பாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், பெரியப்பா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் அம்மாட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் தானோ, நைட்டு முழுக்க வந்து உங்கள் அப்பா தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு, உனக்காக இல்லைனாலும் அவருக்காக நீ விளையாண்டு வின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க. அம்மா, எனக்காக அப்பா இவ்வளோ பண்ணும்போது அவருக்காக நான் வின் பண்ண மாட்டேனா, கண்டிப்பாக வின் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து அந்த இடத்துல ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.